அனைவருக்கும் அன்பு வணக்கம். மகர ராசிக்கான சனி பயிற்சி பலன் இந்த காணொளியில் காண்போம். குபேந்திரா டிவி வழங்கும் ஜோதிடம் பற்றிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2025 வருடம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி, மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை நாள் சனி பயிற்சி வருகிறது. சனி பயிற்சி சனிக்கிழமை நாள், அந்த அன்னைக்கு உத்திராடாதி நட்சத்திரம் இரவு வரைக்கும் இருக்கும், அமாவாசையும் மாலை வரைக்கும் இருக்கும். சனிக்கிழமை நாள் வரக்கூடிய சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார். 2.5 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற சனி பயிற்சி என்பதால் எல்லோரும் கூர்ந்து கவனித்து வர்றாங்க. சனி பயிற்சினாவே வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் கட்டாயமாக நடக்கும், மாறுதல் நடக்கும், மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே கலந்திருக்கும். ஒரு நிலைப்பாட்டிலிருந்து வேறொரு நிலைப்பாட்டுக்கு வாழ்வியலை வடிவமைத்து கொள்கின்ற சூழ்நிலைகள்லாம் அமையும். அப்போ சனி பயிற்சி 2.5 வருடம் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு இருக்க போகுது. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் நடக்கும்? ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் என்னென்னா, மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி இந்த காலகட்டம் முடிவடைகிறது, நிறைவடைகிறது. 7.5 சனி முடிஞ்சிருச்சுப்பா, தொல்லையெல்லாம் நீங்கிச்சு, சோதனைகள் நீங்கிச்சு, கஷ்டங்களை கடந்துட்டோம். இனி வரக்கூடிய காலகட்டமெல்லாம் நிச்சயமாக நல்லது தான் நடக்கும். மேன்மையான உயர்வான பலன் கிடைக்கும். வாழ்க்கையில் தங்குதடை இல்லாத முன்னேற்றம் இருக்குது, பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், பண வருமானம் அதிகரிக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், எல்லோரும் பாராட்டுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உணர்வோட இந்த 2.5 வருட காலம் வெற்றிகரமாக பயணிப்பார்கள் மகர ராசிக்காரர்கள். 7.5 வருஷம் 7.5 சனி, விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி என 2.5 2.5 2.5 என்று 3 கட்டங்களாக தாண்டி பலவிதமான அனுபவங்களை பெற்ற மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்வியலில் ஒரு நல்லதொரு வெளிச்சம், முன்னேற்றத்துக்கான வெளிச்சம் பிறக்கிறது என்பது உண்மைதான். சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு வரும்போது நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள், இது போன்ற நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் தங்குதடை இல்லாமல், இடையூறுகள் இல்லாமல் வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாற்றப்படும். அது அலுவலக பணியில் பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும், நல்லதொரு முன்னேற்றம் பிறக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாங்க. வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று தொழில் நுணுக்கங்களை எல்லாம் கற்றுணர்ந்து ஒரு உயர்வான படிப்படியாக முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பிறக்கும். முன்னேற்ற பாதையில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒரு நம்பிக்கையான நல்லதொரு முன்னேற்றம், நிம்மதி பிறக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல உயர்வான பலன் இந்த வருடம், அடுத்த வருடம் வரக்கூடிய 2.5 வருட காலங்கள் நன்றாகவே இருக்கும். ஆகவே காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்கின்ற அடிப்படையில் எதிர்நாள் வரைக்கும் பல ஏமாற்றங்கள், சோதனைகள் எதுவாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தை மிகச் சரியாக பயன்படுத்தி ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவதற்கு தன்னை தயார்படுத்திக்கு மகர ராசிக்காரர்கள் தன்னை தயார்படுத்திக்கிறது நல்லது. இதில் மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும், திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இந்த 4 பாதத்தில் பிறந்தவர்களும், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், இப்படி 9 பாதங்கள் அடங்கிய மகர ராசியில் இந்த சனி பயிற்சி ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் உத்திராடி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, வாழ்வியில் நல்லதொரு முன்னேற்றம் நிச்சயம் அடைவார்கள். இதில் மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வருகை தந்து உத்திராடா
நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் 4 பாதங்களை கடந்து ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களை கடந்து செல்லும் இந்த 2.5 வருட காலத்தில். அதனால் தைரியத்தோடு துணிச்சலோடு காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலையும் ஒரு முன்னேற்றகரமான பலன் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம், வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணும், இந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும் என்கின்ற ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிப்பார்கள். அதிலும் கணிசமான வெற்றியையும் பெறுவாங்க. அதுக்கு அடுத்தது உழைக்கணும். உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கணும் என்பதையெல்லாம் திட்டம் வகுத்து அதற்கு பயிற்சியை மேற்கொண்டு அதிக உழைப்பை கொடுத்து முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்போடு செயல்படுவாங்க. அதுலேயும் வெற்றி அடைவாங்க. பலவிதமான அனுபவங்களை அறிவாற்றலால் கற்றுக்கொண்டு புதிய புதிய தொழில் நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு நல்லதொரு முன்னேற்றகரமான பாதையில் வடிவமைத்து கொள்வார்கள். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். இதே நேரத்தில் சனியினுடைய பார்வை என்கிற அடிப்படையில் 3, 7, 10ஆம் பார்வையாக பார்க்கும்போது ரிஷபராசியை பார்க்கும். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டில் பார்க்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை விழும்போது தன்னுடைய வாரிசுகள், குழந்தைகள், பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்தில் வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு அர்ப்பணிக்கிற வகையில் தன்னுடைய மகன், மகள், வாரிசுகள், பிள்ளைகள் இவர்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு இந்த வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் அவர்களுக்கு பயன்படுத்துவதற்கும் அவர்களை பண்படுத்துவதற்கும் அவர்களை பலப்படுத்துவதற்கும் பயன்படுத்துவார்கள். இதில் திருமணம் போன்ற காரியங்கள் எளிதாக நடைபெறும். சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். வாகனம் வாங்காதவர்கள் புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். வீடு வாங்கக்கூடியவங்க வீட்டிலே இருக்கக்கூடிய சிறு சிறு சிக்கல்கள் எல்லாம் ஒரு நிரந்தர தீர்வுக்கு கொண்டு வரப்பட்டு இடம் வாங்கிறது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறுறது, இது போன்ற முயற்சிகள்லாம் நல்லபடியாக பயனுள்ளதாக அமையும். சுற்றுலா தலங்களுக்கு, மனதுக்கு பிடித்த இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும். பிறகு சனி பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வையாக மகர ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு அதிர்ஷ்டம் அப்பப்போ வரும். நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அந்த வாய்ப்புகளை மிகச் சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு விழிப்புணர்வோடு இருக்கணும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் அவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கின்ற அடிப்படையில் அவர்களுடைய எண்ணங்களை தெரிந்து கொண்டு அவர்களோடு இணைந்து பணியாற்றினால், உழைத்தால் நிறைய வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது. அறிவுபூர்வமாக செயல்பட, புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நிறைய வெற்றிகளை இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் பெறுவார்கள். அதில் திறமைக்கும் ஒரு மதிப்பு இருக்கும். சிந்திக்கக்கூடிய கற்பனைக்கு ஆற்றல் இருக்கும். மனசு பக்குவமடையும். மனதில் உறுதி இருக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். இது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் 9ஆம் இடத்திலே சனி பகவான் பார்வை செலுத்தும் போது நல்லதொரு முன்னேற்றம், அதிர்ஷ்டம் பிறக்கும். அதை மிக சரியாக சனி பகவானுடைய நல்லருள் பெற்று அந்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வது சிறப்பு. பிறகு சனி பகவானுடைய பார்வை 10ஆம் பார்வையாக மகர ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நிறைய செலவுகள் இருக்கும். அது சுப செலவாக, பயனுள்ளதாக, முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு அஸ்திவாரத்துக்கான செலவாக அது அமைத்து கொள்வது நல்லது. மேன்மேலும் படித்து முன்னேறுவதற்கும் நிறைய தொழில் வித்தைகளை கற்றுக்கொள்வதற்கும் அந்த உழைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு பயன்படும். அது அதிக அலைச்சல், வீண் அலைச்சல் வராமல் பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஒவ்வொரு முயற்சியும், ஒவ்வொரு அலைச்சலும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பயன்படுத்துவதாக திட்டமிடுவது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பொருத்தமாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய நல்லருள்
பெற்று வரக்கூடிய சனி பயிற்சியால் ஒரு உன்னதமான பலனை அடைவார்கள். அதை பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ, வெற்றிகளை தொடர்ந்து வெற்றிட குபேந்திரா டிவி சார்பாக வாழ்த்தி வணங்கி வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.